ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஃப் நேம் வச்சு ஷிஃப்ட் ஆகி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வெப் எலமெண்ட் வச்சு பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஐடியில் நேம் அங்கே எதுவுமே இல்லை. ஸோ ஒரு வெப் எலமெண்ட் வச்சு பார்க்குறோம். வெப் எலமெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வெப் எலமெண்ட்டை நீங்கள் இண்டிகேட் பண்ணணும். driver dot find element by dot கொடுத்து XPathல டபுள் கோட்ஸ்குள்ள வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிடணும். அவங்க பண்ண சாரி ஸோ இதை வந்து காப்பி பண்ணி இதை வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணுறோம். இந்த ஃப்ரேமை கரெக்டாக இண்டிகேட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வெப் எலமெண்ட் இருக்கிற ஃப்ரேமுக்கு ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறமா எனக்கு இந்த லொக்கேட்டரில் இருக்கிற இமெயில் இருக்கிற அந்த ஃபிட் அகாடமின்றத டைப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். மேலே இருக்கிறது வந்துட்டு ஐடி ஆர் நேம் வச்சு ஈஸியாக போயிடலாம். இல்லை ஐடியும் நேமும் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷனில் வெப் எலமெண்ட்டை வச்சு போகிறது எப்படி அப்படின்றத இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இதுல டவுட் இல்ல. இந்த ஃப்ரேம் நேம் போட்டு நீங்க வெப் எலிமெண்ட் போட்டதுல டவுட் இல்ல. ஓகே. ஸோ ஃப்ரேம் வெப் எலிமெண்ட் போட்டதோ ரெண்டுத்துலையும் டவுட் இருக்காது. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் எப்போவுமே ஐடிஆர் நேமும் அந்த வெப் எலமெண்ட் வச்சே மூவ் பண்ணிவிடுங்க. அப்படி வராத பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த உங்களுடைய வேறு ஏதாவது ஆப்ஷன் இந்த இண்டெக்ஸ் ஆப்ஷன் வச்சு மூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரேர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஃப்ரேம் வந்து நீங்கள் லொக்கேட் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் ஹேண்ட்லிங் வந்து 1, 2, 3 ஃப்ரேமுக்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் வந்துட்டு வருது. ஆனால் அதே வந்து அங்கே பண்ணும்போது வந்துட்டு டைனமிக்காக சேஞ்ச் ஆகுது. அது எப்படின்னு கரெக்டாக எனக்கு தெரியல. இப்போ எப்பவுமே வந்து உங்களுக்கு இங்கே ஐ ஃப்ரேம் எத்தனை டபுள் ஸ்லாஷ் ஐ ஃப்ரேம் கொடுத்தோன்னாவே எத்தனை இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு இங்கே 17 காட்டுச்சுன்னா இப்போ 17 காட்டுது. இதுக்கு முன்னாடி 22 காட்டுச்சு. காட்டுச்சு. ஆமா ஆமா டைனமிக்கா இருக்குது. இது ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்துட்டு மேபி இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த இதில் ஃப்ரண்ட் எண்டில் செஞ்சாங்கன்னு தெரியல. டைனாமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே வருது ஒரு வாட்டியும். ஃபஸ்ட்டு 14 காட்டுச்சு, அடுத்து 12 காட்டுச்சு, அடுத்து இப்போ 22 காட்டுது. இன்னும் எத்தனை ஃப்ரேம் சேஞ்ச் ஆகும்னு தெரில. ஸோ டைனாமிக்காக சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த செலக்ட் பை இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வராது. மோஸ்ட்லி அதில் இருக்கிற வெப் எலமெண்ட் வச்சு மூவ் பண்ணுங்க, இல்லைன்னா ஐடிஆர் நேம் வச்சு மூவ் பண்ணுங்க. ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இந்த 3 ஐடியா இருக்குது. இந்த 3 ஐடியாவும் உங்களுக்கு கிளாரிட்டியோட சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 3 ஐடியா வச்சு நீங்கள் கிளாரிட்டியோட நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் வெப்சைட்ஸில் உங்களுடைய நான் இப்போ ஷேர் பண்ண பார்த்தீங்களா அந்த வெப்சைட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு தனியாக பின் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரேம் ஹேண்ட்லிங் மட்டும்தான் டாபிக்கு, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? வேறு ஏதாவது வேணுமா? நீங்கள் மவுஸ் ஒரு ஆக்ஷன் எடுத்துடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சு? இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, ரொம்ப பேசவே மாட்டீங்களே. இந்த கீழ டவுன் பண்ணுங்களேன். இண்டெக்ஸ் எலிமெண்ட் ப்ரோகிராம் இருக்கு இல்லையா? அதே அட்லீஸ்ட் கோச்சிட் பண்ணு அந்த இது. இங்கே இந்த இதா? இதுல சுவிட்ச்ல 0 மட்டும் தான் இருக்குது. இண்டெக்ஸ் காட்டியிருக்கீங்க இந்த வெப்சைட்ல. இந்த வெப்சைட்ல பெருசா எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது பிராக்டிஸ் வெப்சைட் தானே?
ம். இதுல டைனமிக்கா சேஞ்ச்லாம் ஆகாது. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் சைடில். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் 2 மினிட்ஸ் தான். ஓகே. ஷேர் பண்ணுங்க. நிமிஷம். என் ஸ்க்ரீனை பார்க்குறீங்களா இந்த வெப்சைட்? ம். ஸோ எந்த ஃப்ரேம் கண்டுபிடிக்க, ஆனால் இண்டெக்ஸை விட நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இதுன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் ஒரு 2 விஷயம் நம்ம இந்த ஃப்ரேமில் தான் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரீலோட் ஃப்ரேம்னு இந்த மாதிரி மெசேஜ் இருந்தாலே கண்டென்ட் வந்து ஃப்ரேம்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இந்த ரைட் கிளிக் பண்ணால் பிகினிங் ஆஃப் த ஃப்ரேம்க்கு நம்மளால போக முடியுது. இப்போ என் ஸ்க்ரீன் மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே ஐ ஃப்ரேம்னு நீங்கள் சொன்ன மாதிரி டேக் இருக்கு பார்த்தீங்களா, ம். அதில் இந்த ஐடி தான் நீங்கள் எடுத்தீங்க. ஆக்சுவலாக ஆமா. சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இது ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம், பிகினிங் ஆஃப் த ஃப்ரேமு. இதில் ஐடி நேம் இருக்கு. இப்போ இதனோட ரைட் கிளிக் பண்ணோம்னா இன்ஸ்பெக்ட், இப்போ பாருங்க இதோட ஃபர்ஸ்ட் ஐ ஃப்ரேம்குள்ள போனோம்னா கரெக்டா இந்த ஃப்ரேம்னு சொல்லுது. நீங்க இந்த எஸ்ஆர்சி தான் எடுத்தீங்க. ஆமா. அதான் ஈஸியா இருக்கு இது சர்ச் பண்றதுக்கு. ஆனா என்னன்னா இந்த இதுக்கு வரும்போது சம் ரீசன் இது ஐ ஃப்ரேம்ல இல்லைன்னு சொல்லுது. இதை நான் ரைட் கிளிக் பண்ணேன்னு வச்சுங்களேன், இந்த ஐ ஃப்ரேம்குள்ள இல்லை பாருங்க. சப்போஸ் இந்த மெசேஜ் வந்து ஐ ஃப்ரேம்ல இருக்குதுன்னா ரீலோட் ஃப்ரேம்னு இந்த மெசேஜ் வரும் போல. ஃப்ரேம்குள்ள ஃப்ரேம் இருக்கும்போதும் நீங்க ரீலோட் ஃப்ரேம் வரும்போது கரெக்டா வராது இல்ல, அதனால நான் வந்துட்டு இப்படி எடுத்து போயிருந்தேன். இதோட நீங்க இப்போ இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஐ ஃப்ரேம் கிடையாது, இது ரெகுலர் லுக்ஸ் லைக் ரெகுலர் லொகேட்டர் மாதிரி இருக்கு இந்த இந்த டீடைல்ஸ். இதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே ஓகே. கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதான் இல்லை கேட்கலாம். புரிஞ்சுது. புரிஞ்சு. வேறமணி உங்களுக்கு புரிஞ்சுதா வேறமணி? புரிஞ்சுது. ஆனா என்னன்னா அதுல 22 ஃப்ரேம்ஸ் 17 ஃப்ரேம்ஸ் காட்டுது. நமக்கு வந்துட்டு ஒரு இதுதான் இருக்கு இல்லைங்களா? அதர் ஃப்ரேம்ஸ் வந்து அடுத்த மெனுல இருக்குமா? நான் அதுக்கு மேல மெனு இருந்துச்சுல, லெட்ஸ் கோ வித் கௌஷிக் போங்களேன். அந்த இதுல நமக்கு தெரிஞ்சு 22 ஸ்கிரீன் வரதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் தான் இருக்குது இல்லைங்களா? அப்பனா இன்னும் கொஞ்சம் டாப் போங்க. இல்ல அதுல இந்த மெயின் பேஜ்ல அங்க இன்ஸ்பெக்ட்ல இல்ல. இது மேல இன்னும் கொஞ்சம் மேல மேல. வேற எப்படி இன்னும் 22 ஸ்கிரீன் வருது? 14 நம்ம கவுண்ட் சைஸ் 12ன்னா கூட 12 ஃப்ரேம்ஸ் எப்படி வருதுன்றாங்க. எனக்கு அதுதான் யோசனையா இருக்கு. இல்ல அதுதான் டைனாமிக்கா சேஞ்ச் ஆகுது. இப்ப ரியாக்ட் இந்த ஆங்குலர் ஃப்ரேம்ஸ்ல தான் வந்துட்டு அது வந்து இப்போ அட்வான்ஸ்டான ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதுல வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகே. அதுல வந்து டைனாமிக் வேல்யூ சேஞ்ச் ஆகிறது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ எல்லாருமே ஏன் ரியாக்ட் ஆங்குலர் படிக்கிறாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி டைனாமிக்கா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத அவங்களே வந்து ஒரு ஃபங்க்ஷன் குரல்ல எழுதி வச்சிருவாங்க. அது மூலமா இது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். பிரியா உங்களுக்கு ஓகேவா? கிளாரிட்டி ஓகேவா? ஓகே ஜி. சிலலாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இந்த டாபிக்கே போதும். டாஸ்க் கொடுங்க, நாங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம். டவுட்னா கேட்குறோம். ஓகே. மோஸ்ட்லி எனக்கு இந்த இதுலேயே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த இதில் தான் கொஞ்சம் நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. நான் இப்போ ஓப்பன் பண்ணதில் நம்ம எங்கள் நோட்ஸில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியான ஃப்ரேம்ஸ் இருக்க மாதிரி தான் இருந்தது. அதனால் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ண பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராக்டிஸ் வெப்சைட் வந்து இப்போ யூஸ் ஆகுதா, இப்போ கரண்ட்ல இருக்குதா இல்லையா கூட தெரியல எனக்கு. இதுவே செக் பண்றோம் சந்திரு. ஓகே ஃபைன். சைட் இஸ் நாட் அவைலபிள் வந்துச்சு, அதனால சொன்னேன்.
டொமைன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஐ ஃப்ரேம் வேணா நீங்க இதுலயே ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஓகேவா? நீங்க இது ஓகே சந்துரு. நாளைக்கோ என்னைக்கோ விண்டோ ஹேண்ட்லிங் ஒரு 3 ஸ்கிரீனுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்களா? அதாவது விண்டோ 1ல இருந்து விண்டோ 2க்கு போறோம். அங்க ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ற மாதிரி, அப்புறமே 3rd பேஜுக்கு போயிட்டு அங்க ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ற மாதிரி, அப்படி ஏதாவது நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்குன்னா எப்போ அவைலபிளோ நெக்ஸ்ட் கிளாஸ்? சரி ஓகே. எனக்கு கிளாஸ் கிடையாது. நாளைக்கு கிளாஸ் இருக்குங்களா? இல்ல. நாளைக்கு கிடையாது. உங்க டைம் வந்து டியூஸ்டே மார்னிங் 7 AM. சரி ஓகே. சரி ஓகே, தேங்க்யூ. இந்த கிளாஸ் புரிஞ்சுதா? இன்னைக்கு ஆமா, கிளாஸ் ஏன்னா இனிமே ஆரம்பிச்சா எதையும் முடிக்க முடியாது. ஆரம்பிச்ச மவுஸ் ஓவர் ஆக்ஷன் நீங்க சொன்னீங்கன்னா முடிச்சிருவாங்க. நீங்க அதுக்கு இல்ல சொல்றேன், கேக்குறேன். இல்ல அது வேணா அது பார்க்கணும்னா காட்டுவாங்க. ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக்னு எடுத்துருவாங்க அந்த இதை மவுஸ் ஓவர் ஆக்ஷன்ஸ். இல்ல விண்டோ ஹேண்டிலிங்ஸ் பார்க்க டைம் இருக்கா? அது எனக்கு இருக்கு. ஆனா ஆல்ரெடி போட்ட ப்ரோக்ராம் வச்சு அது கொஞ்சம் புதுசா போடலாம். பார்க்கலாமா சந்துரு விண்டோ ஹேண்ட்லிங்? நாளைக்கு போலாம். எனக்கு கிளாஸ் டைம் ஆகுது. அவங்க கிளாஸ் 8 o'clock இல்ல. ஓகே 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 ஓகே. Okay. தேங்க்யூ. Thank you. ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பை. Thank you. Bye. Bye.